வாங்க வாங்க வாங்க. பங்களாதான் பங்களாதான். பொறாக்கூட்ல பார்ட்னர்ஷிப் வேற. கூப்பிட்டீங்களா? இல்ல. ஹலோ ஹலோ. இப்ப கூப்பிட்டேன். இப்ப கூப்பிட்டேன். கணக்கில் வந்திருக்கேன். ஆமாங்க. மாசம் 1500 சம்பளம் சொல்லியிருப்பாளே. ஒரு நிமிஷம். சொன்னாங்க. சாரி. இருக்கட்டும். காலம்பரம் நம்ம ஆத்திலே டிப்பன் சொல்லியிருப்பாளே. சொன்னாங்க. கோவில்ல வேலை செய்யறது புண்ணியம்னு சொல்லியிருப்பாளே. இதெல்லாம் நீங்க எது கேக்குறீங்க? என்கிட்டயும் சொன்னானுவலே. ஆமா, இதெல்லாம் எங்க துவைச்சது? ஆத்துலதான். யார் ஆத்துல? ஓடுற ஆத்துலதான். அது தெரியுது. ஈரமாவே இருக்கேன்னு கேட்டேன். துவைச்ச கையோட வேலை கிடைச்சிருச்சு, கிளம்பி வந்துட்டேன். இங்க காய போட்டுக்கலாமேன்னு. இத நான் போட்டுக்கிறவா? இல்ல, அங்க போட்டுருங்க. வேற கொஞ்சம் தள்ளிட்டு போட்டுருங்க. அவளை சுத்தம். நான் கொஞ்சம் ஆச்சாரம். பாத்து. படாது. ஆமா, இவன் நேரம் உங்க வேலையை பாக்குறீல, என்ன பத்தி ஏதாவது கேட்டீங்களா? இத கொஞ்சம் அங்க வச்சிடுறீங்களா? என்ன சொன்னீங்க? வச்சுட்டு சொல்றேன். என்ன பத்தி கேளுங்க. என்ன? சரி, சொல்லுங்க. பிகாம் படிச்சவன் போய் சொல்லி கணக்கில் வேலைக்கு சேர்ந்தவன் நான் காமா இருந்திருக்கணும். வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கே பிகர மைண்டன் பண்ணுவியான்னு ஒரு கேள்வியை கேட்டானுங்க. நானும் யதார்த்தமா அதுக்கு என்ன தாராளம் அனுப்பிடுவீங்க, 1க்கு 2 கூட மைண்டன் பண்றேன்னு கொஞ்சம் கம்பீரமா சொல்லிவிட்டேன். கட் பண்ணா வேலையை மாத்திட்டானுங்க. பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? தேங்க்ஸ். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கணக்கு புக்ல இருக்க பிகர் வேற, கணக்கு பண்ற பிகர் வேறன்னு. ஏன் விதி, அரசாங்க உத்தியம் பார்க்க வேண்டியவன் லைட்டா டிலே ஆகுது. மறுபடியும் ஃபீலா? இல்ல, இது கவுலியா இருக்கு. இதுக்கு மட்டும் கத்துதா? அது எங்க? அது அம்மா, நீங்களாவது கரெக்டா பிகர மைண்ட் பண்ணுவீங்களா? இல்ல, எது கேக்குறேன்னா, மிஸ் பண்ணிட்டீன்னு வச்சுங்க, அப்புறம் ஏன் வேலை உங்களுக்கு வந்துடும், நான் தெருவில் நிக்கிறேன். ஆமா, என்ன படிச்சிருக்கேன்? எம்காம். ஏன், அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. தெருவுக்கா போறேன். அதுக்குள்ளயா இன்னும் 4 இருக்கு. என்ன? இல்ல, டீப் லைட். பார்த்தாலே தெரியும்.